பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பண்றது என்னன்னா, ஃபோன் எடுப்போம், கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவோம். பெஸ்ட் டென்டிஸ்ட் நியர் மீ, சிறந்த பல் மருத்துவர் அவங்க ஊரை போட்டு யாரு அப்படின்னு சொல்லி தேடுவோம். ஆனா எப்படி ஒரு மருத்துவர் சிறந்த மருத்துவரா இல்ல அந்த கிளினிக்கும் தான் பெஸ்ட் கிளினிக்கா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் டாக்டர் இனியா. எப்படி ஒரு நல்ல டென்டிஸ்டையும் ஒரு நல்ல டென்டல் கிளினிக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளினிக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, டாக்டரோட நேம் போர்டு இருக்கும். ஸோ அந்த நேம் போர்டில் டாக்டர் என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுல எந்த ஸ்பெஷாலிட்டியில முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா பல்லுங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டியா இருந்தாலுமே அதுல நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ வேர் சிகிச்சை பண்ணிடுறதுக்கு தனி டாக்டர் இருக்காங்க, ஈறு சம்மந்தப்பட்டதுக்கு தனி டாக்டர், பிடிப்பு போடுறதுக்கு தனி டாக்டர், இந்த மாதிரி ஒரு வைத்தியம் பண்றதுக்குமே தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கன்சர்ன்ட் டாக்டர் என்ன ஸ்பெஷலைசேஷன் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, நம்மளோட இந்தியாவில தமிழ்நாடு டென்டல் கவுன்சில ரெஜிஸ்டர் டாக்டரா இருக்காங்களா அப்படிங்கிறதும் பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னா கண்டிப்பா யார்கிட்ட வேணாலும் கிளினிக்ல கேட்கலாம், டாக்டர் கிட்ட கூட கேட்கலாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம், கிளினிக் சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நீங்க உள்ள போனோடனே உங்களுக்கு செக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் புதுசா சீல் பண்ண கவர்ல இருந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஒருத்தருக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணாம இருக்காங்களா, அதே சமயத்துல யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பரா ஆட்டோகிளேவ்ங்கிற மெஷின் மூலியமா ஸ்டெரிலைசேஷன் கம்ப்ளீட்டா எல்லா கிருமியும் அழிக்கக்கூடிய அந்த மெஷின்ல போட்டு கிளீன் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப கிளீனா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. டாக்டரும் சரி அசிஸ்டண்ட்டும் சரி ஹேரை முடிய நல்லா டை பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி மவுத் மாஸ்க் போட்டிருக்காங்களா, கிளவுஸ் போட்டிருக்காங்களா, கிளவுஸ் ஒரு பேஷண்ட்டுக்கும் நடுவில் சேஞ்ச் பண்ணுறாங்களா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட உங்களை அட்டென்ட் பண்ண வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போயிட்டு வேற ஒரு இன்ஃபெக்ஷனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்றேன். மூணாவது விஷயம் கம்யூனிகேஷன். ஃபர்ஸ்ட் டாக்டர் நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. உங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்றதுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீடம் கொடுக்குறாங்களா, உங்களை ஃபுல்லா பேச விடுறாங்களா, பேசுறத கவனிக்கிறாங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுதான் பிரச்சனைங்கிறத சொல்லி இது எதனால வந்துச்சு, இதை எப்படி சரி பண்ணலாம், சரி பண்ணாம விட்டா என்ன ஆகும், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அதோட செலவை எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒன்னொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ நாள் கழிச்சு கூட பண்ணலாம், எவ்வளோ நாள் தள்ளி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்களா, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இதை இன்னும் வராமல் தடுக்கலாம், ப்ரிவென்ஷன் பற்றி பேசுகிறாங்களா, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா, ஃபோட்டோஸோ இல்லை எக்ஸ்ரேஸோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எந்த டாக்டருமே உங்களை இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும், அதுவும் இப்பவே பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல் பண்ணவே கூடாது. ஸோ அதுவும் பண்றாங்களா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நாலாவது விஷயம் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஆன்லைன்ல எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய் ரேட்டிங் கொடுக்கறது, ஃபீட்பேக் போடுறது, கமெண்ட் போடுறது அப்படின்றத பண்றோம். அதே போலதான் பேஷண்ட்ஸும் டென்டல் கிளினிக் விசிட் பண்ணவங்க பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் அந்த அளவுக்கு எல்லா பேஷண்ட்ஸும் பண்றது கிடையாது. அதனால நம்ம இதை மட்டுமே ஃபுல்லா நம்ப வேண்டாம். ஏன்னா சில பேஷண்ட்ஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில பேர் 1 ஸ்டார் ரேட்டிங் போட்டு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால அந்த கிளினிக் நல்ல கிளினிக் இல்லை கெட்ட கிளினிக் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. ஏன்னா அது அவங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல போட்ட ஃபீட்பேக்ஸ். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சஜஷன், கண்டிப்பா நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுன்னா அந்த கிளினிக்கை சூஸ் பண்ணி ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டோட செலவு. நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்மையாவே இவ்வளோ செலவாகுமா, இல்லை டாக்டர் நம்ம கிட்ட இவ்வளோ பில்லு எதை பார்க்குறாங்களோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ செலவு சொல்றீங்க, இவ்வளோ இந்த ஆப்ஷன் சொல்றீங்க, இந்த ஆப்ஷன் சொல்றீங்க, ஏன் இந்த ஆப்ஷன் மட்டும் இவ்வளோ செலவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா உங்களோட பல் மருத்துவர்கிட்ட நீங்க கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டென்டல் கிளினிக் போய் செகண்ட் ஒப்பீனியன் கூட கேட்கலாம். அந்த கிளினிக்ல என்ன சார்ஜ் சொல்றாங்க, ஏன் அந்த சார்ஜ் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சு கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ என்கிட்டயுமே உங்களோட பர்சனல் டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன். ஸோ அந்த நம்பரை நீங்க போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் நான் டைரக்டா உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கண்டிப்பா ஒரு கிளினிக்ல இருந்து இன்னொரு கிளினிக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டுக்கான விலை வித்தியாசப்படும்.
அதனால இங்க அதிகமா இருக்கே இங்க கம்மியா இருக்கே நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கான ரீசன் ஏன் இங்க அதிகம் ஏன் இங்க கம்மிங்கிறதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி கடைசியா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. ஸோ குயிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். 5 விஷயம் மட்டும் தான் பார்க்கணும். முதல்ல டாக்டர் யாரு, என்ன படிச்சிருக்காங்க, ரெஜிஸ்டர்ட் டாக்டரா இருக்காங்களா, 2வது அந்த கிளினிக் சுத்தமா இருக்கா, ப்ராப்பரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்களான்றத பார்க்கணும். 3வது எப்படி உங்ககிட்ட பேசுறாங்க, தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது. 4வது ரிவ்யூஸ், பர்சனலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்னு சொல்றேன். 5வதான விஷயம் ட்ரீட்மெண்ட்டோட செலவு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் ஒப்பீனியன் போறதுல தப்பே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டென்டிஸ்டையும் நல்ல டென்டல் கிளினிக்கையும் உங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பி பாசிட்டிவ், ஸ்டே ஹெல்தி.